அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அரசியல் பத்திர தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களை நம்ம ஒருவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு முழு ஆதரவு தெரிவிங்க. ஒவ்வொரு காணொலியிலையும் என்னோட கருத்துக்களை நான் சொல்கிற மாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய அன்பான உறவுகள், தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே உங்களோட கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஈரோட்டில் நடத்தப்பட்ட விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரூர் ஸ்டேம்பேடுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைந்ததுக்கு அப்புறம் அவரோட தலைமையில் நடத்தப்பட்ட மக்கள் சந்திப்பு அதிக அளவில் எதிர்பார்த்த கூட்டங்கள், மீடியாவோட கவரேஜ், வீட்டிலேருந்து கிளம்புனது, ஃப்ளைட்டில் ஏறினது, வந்து அங்கே கோவைக்கு வந்தது, அங்கேருந்து காரில் வந்தது, எல்லாத்தையும் நம்ம எப்பவும் போல வீடியோக்கள் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப தெளிவாக எப்பவும் பண்ணக்கூடிய கணிச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க தொண்டர்களும் சரி, அங்கே உள்ள கட்சி பொறுப்பாளர்களும் சரி, ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதில் கட்சியை சொல்லி குறை சொல்ல முடியாது. பொதுமக்கள் நம்ம ஊர்காரங்களையும் நம்ம தமிழ் மக்களையும் தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி கொள்கை சம்பந்தமாக விஜய் அவர்கள் கடைசியாக காஞ்சிபுரத்தில், பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி இடத்துல கொள்கைகள் பற்றி பேசும்பொழுது அதுக்கு நாங்கள் தெளிவு கொடுத்துட்டோம். கொள்கை தலைவர்களையும் 5 பேர்த்தை நாங்கள் பின்புலமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியர்கள், காமராஜர், அம்பேத்கர் அவர்கள், பெரியார் அவர்கள், அஞ்சலி அம்மாள் அவர்கள், இவங்க எல்லாரையும் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் மதுரை மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இணைச்சிருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தா ஜெயலலிதாவும் இணைச்சிக்கிட்டாருங்க. ஜெயலலிதாவை பின்பற்றுவோம், அவங்களுக்கு நல்ல செய்தியை, நல்ல செயல்பாட்டை எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த மாற்றம் ஏன் வந்ததுன்னு என்னோட காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சனால கூட இது இருக்கலாங்கிறது என்னோட கணிப்பு. வீடியோ பார்க்குறவங்க உங்களோட கணிப்பு என்னன்னு சொல்லுங்கள். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு 50 ஆண்டு காலம் அதிமுக மட்டுமே தொடர்ந்து பயணித்து இப்போ இரண்டாவது முறையாக ஒரு கட்சிக்கு வந்திருக்காரு. அவர் முழுக்க வாழ்நாள் முழுக்க பயணித்தது அதிமுக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவைக்கெல்லாம் இணைஞ்சிருக்காரு. இதை மையமாக கொண்டு ஒருவேளை ஜெயலலிதா அவர்களையும் ஒரு முன்னோடியாகவும் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறத என்னோட கணிப்பு. இதை தொடர்ந்து அந்த கட்சியில் உள்ள நபர்கள், அந்த கட்சி அந்த விஜய் அவர்கள் வரக்கூடியவங்க, விஜய் அவர்கள் கேட்க வரக்கூடியவங்க, விஜய் அவர்கள் ஈரோட்டில் என்ன பேச போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட அரசியல் பற்றின ஒரு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை தலைவர்கள் பேரை கேட்டால் அவங்க அதில் தடுமாற்றம் அடைகிறாங்க. யாரு கேட்டால் ஜான்சி ராணிங்கிறாங்க. என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. ஜான்சி ராணி யாரான்னு பார்த்தா வேலுநாச்சியை பார்த்து ஜான்சி ராணிங்கிறாங்க. கொள்கை தலைவர்கள் முக்கியமான விஜய் தான் முகம், விஜய் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. முழுக்க அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவங்க, இளைஞர்கள் எல்லாருமே விஜய்ங்கிற அந்த முகத்துக்காக மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இப்போ உள்ள நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதை தாண்டி நிறைய செயல்கள் இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு, பெரியாருங்கிற அந்த கடப்பாரை வைத்து திமுக பண்ணக்கூடிய ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிறாரு. இவர் முழுக்க நான் முன்னாடி நம்ம காணொலியிலே சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரி தான். அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தான், திமுகவோட எதிர்ப்பு டிவிகே மட்டும்தான், அதிமுக கட்சி கிடையாது, டிவிகே தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறதா சொல்லி நம்ம தொடர்ந்து காணொலியில் பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். அது முழுக்க 100% இந்த மீட்டிங்கில் உறுதியாக நம்மளால் நம்ப முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் திராவிடத்துக்குலாம் மாற்று கிடையாதுங்க. அதே திராவிடம், அதே திமுக பண்ண விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயத்த மாற்றம் நினைக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களையும் முக ஸ்டாலின் இடத்தையும் அந்த இடத்துக்கு தான் போகணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர, திராவிடம் என்ன பண்ணுச்சோ அதை தான் அவர் கையில் எடுக்கிறாரே தவிர, முழுக்க மாற்று அரசியல் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் டிவிகே சார்பும் சரி, தலைவர் விஜயோட சார்பும் சரி நம்மளால் பார்க்கவே முடியல. அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ் தேசியத்தை பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி தெளிவாக சொல்லலை. தமிழ் தேசியத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல, அவர்கிட்ட இருந்து ஒரு தெளிவு கிடைக்கல. அவர் என்டிகே சாதகமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை தன் பக்கம் கொண்டு வரதுக்காக மட்டும்தான் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்காரே தவிர, மற்றபடி தமிழ் தேசியம் சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் டிவிகே கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களும் டிவிகே கட்சி தலைமையும் செய்யவே கிடையாது. மேதகுவில் பிரபாகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லாமல் தவிர்த்தது இதே விஜய் அவர்கள் தான். இதெல்லாம் விடுங்க. காவேரி இஷ்யூ பற்றி ஈரோட்டில் பேசியிருக்கலாம், அங்கே பேசலை. ஈரோட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு டிவி டிபேட்லையும் சரி, செய்தியாளர்கள் சந்திப்பில் டிவிகே கட்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி, திருப்பரங்குன்றத்தை பற்றி விஜயோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்ன வரைக்கும் விளக்கம் அவர்களால் கொடுக்கப்படவே கிடையாது. அதற்கான தெளிவான ஒரு விஷயம் இதான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லவே கிடையாது. முக்கியமாக மிக சிறந்த பேச்சாளர்னு சொல்லக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்கிட்ட கேட்கும்போது கூட அவர் அமைதியாக இருக்கிறதா நல்லதுங்கிறாரு. இந்த அளவுக்கு தான் அந்த செயல்பாடுகள் இருக்குது. இதை தொடர்ந்து தமிழ் தேசியத்தை சார்ந்து எந்த ஒரு விஷயமும் நடைமுறை இல்லவே இல்லைன்னு என்னால் உறுதியாக நம்ப முடியுங்க. அந்த மாதிரி தான் விஜயோட நடவடிக்கை இருக்குது. தமிழ் தேசியத்தை சார்ந்து அவரோட அடிப்படையான செயல்பாடுகள் எதுவுமே இல்லை. முழுக்க திராவிடம் தான், திராவிடத்தை மட்டும்தான் மையமாக வச்சிருக்காரு. இவர் திராவிடத்துக்கும் நடக்கக்கூடிய ஊழலுக்கும் ஒரு மாற்றம் கிடையாது. திமுக கட்சிக்கு தான் ஒரு மாற்றம் இருக்காரே தவிர, திமுக ஃபாலோ பண்ண அதே கொள்கை, அதே இதுதான் ஈவேரா பெரியார்கள் தான், அவரே தான் மையமாக வச்சு தான் கட்சி கொண்டு வராரு. இதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் ஒரு ஈரோடு பெரிய கடப்பாறை வச்சு பிரச்சனை சரி பண்ண போகிறேன்னு சொன்னப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதற்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா,
களத்தில் இல்லாத நபர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து என்னோட பார்வைக்கு பாஜக மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 2026 நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலுக்கு போட்டியிடுறது தமிழக கட்சிகள் மட்டும்தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டும்தான் போட்டியிடும். பிஜேபி போட்டியிடுதுன்னா அது கூட்டணிக்குள்ளே தான் வருது, தனிப்பட்ட முறையில் அது போட்டியிடலை. நம்ம பொதுவாக வந்து தமிழ் தேசியவாதிகள், என்டிகே கட்சிக்காரங்க, பிற நபர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பாஜகவை பற்றி எந்த ஒரு விமர்சனம் சொல்லவே இல்லையே, அதுக்கு அவரோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேள்விகளுக்கு ஒரே பதிலாக சொல்லிட்டாருங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் சில டிவிகே நபர்கள், டிவிகே சார்ந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து சீமான் அவர்களை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் களத்திலே இல்லாத கட்சி சீமான் கட்சின்னு சொல்லியிருந்தாருன்னா அது எதை வந்து உறுதிப்படுத்துதுன்னா, விஜய் அவர்கள் இப்போ உள்ள சமீப கால அரசியலும் சரி, தமிழ்நாடு பிரச்சனை எதுவுமே பார்க்காம எழுதி கொடுக்குற விஷயத்தை மட்டும் படிக்கிறாங்கிறது உறுதிப்படுத்துது. இப்போ கூட அவர் நடத்தின அதே நாளில் சேலத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரங்க டைரெக்டாக அவங்க போய் அந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. என்ன பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற பேர் இருக்க வேண்டிய இடத்துல அரசு போக்குவரத்து கழகம் மட்டும் ஏன் இருக்குது? இது தமிழ்நாடு தானே, இங்கே இருக்க திமுக தமிழ்நாட்டுக்கான கட்சி தானே, தமிழ் மொழிக்கான கட்சி தானே, அவங்க தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சதா கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இங்கே இருக்கும் பட்சத்தில் ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்து அப்படின்னு சொல்லி அந்த பேருந்தில் இல்லைன்னு சொல்லி இவங்களே வாண்டடாக போய் அந்த பேர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி கைது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு பொதுமக்களுக்கு தேவையான, தமிழ்நாடுக்கு தேவையான ஒரு புதிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசப்படவே கிடையாது. முழுக்க பேசப்பட்ட விஷயம் விஜய் அவர்கள் சந்திப்பு, ஈரோடு சென்று விட்டார், மாஸ் ஸ்பீச், தியா பேசினார், வந்துட்டார், இறங்கிட்டார். இதை தான் மட்டும்தான் தொடர்ந்து வந்து மீடியா எப்பவும் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. களத்தில் இல்லைன்னு சொல்லி என்டிகே தான் விஜய் அவர்கள் சொன்னார் அப்படின்னா முழுக்க அவர் எழுதி கொடுக்கறது மட்டும்தான் படிக்கிறாரே தவிர அவர் வந்து நடப்புகள அரசியல் எதுவுமே அவர் கண்ணில் பார்க்கறது கிடையாது. செய்திகள் அவர் காதுக்கு போகிறது இல்லைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவர் பேசின அந்த நாளும் சேலத்தில் நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நடக்கக்கூடிய 2016, 2019, 2021, 24, இப்போ 26 எல்லா இதுலேயுமே தேர்தலில், இடைத்தேர்தலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, முழுக்க தனித்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எல்லாத்தையும் நேர்மையாக தேர்தல் ஆணையம் என்ன விதிமுறை கொடுத்துருக்கோ அதுபடி ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய கட்சியில் நாம் தமிழர் கட்சி முதன்மையாக இருக்குது. அப்படி இருக்க ஒரு கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்குது. இதை கண்டிப்பாக பிற கட்சிக்காரங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. டிவிகே கட்சி வேணால் ஏற்றுக்கலாம், ஏன்னா தலைவர் சொன்னதுனால அவங்க ஏற்றுக்கலாமே தவிர மற்ற கட்சிகளுக்கு தெரியும் என்டிகே வந்து களத்தில் இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு திராவிடத்துக்கு பின்னடைவு நாம் தமிழர் கட்சி கொடுக்குங்கிற நம்பிக்கை திராவிட கட்சி நம்பிட்டு தான் இருக்குது. ஆனால் டிவிகே கட்சியோட பார்வையில் இந்த மாதிரி தெரியறதுக்கு நம்ம வருத்தம் தான் படணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்னன்னா விஜய் அவர்கள் லைவ்ல போய் அப்டேட்டில் இல்லை, அவர் வந்து எழுதி கொடுக்குற விஷயத்தை தான் இப்போ வந்து படிக்கிறாரு, கேபினுக்கு வராது, கேபினில் என்ன பேப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கோ அதை படிக்கிறது தான் நம்ம நம்பணுமே தவிர மற்றபடி அவர் நடப்புகால செய்திகளை எதுவுமே தெரிஞ்சுக்கிறீங்கன்னு இதில் இருந்தே தெரியுது. அவர் ஒருவேளை நாம் தமிழ் கட்சியை மென்ஷன் பண்ணியிருந்தால் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். ஆனால் அவர் சொன்ன விஷயம் பிஜேபி தான். ஏன்னா தொடர்ந்து கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் பிஜேபி பற்றி நடிகர் விஜய் அவர்கள், தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து இதை பற்றி சொல்கிறதுலேன்னு சொல்லி ஒரு கருத்து இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணுறது தான் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திமுக தீய சக்தி, நாங்கள் தான் வந்து நல்ல சக்தி, இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காரு. தொடர்ந்து உங்கள்கிட்ட காசு இருக்குது, எங்கள்கிட்ட மாசு இருக்குன்னு சொல்லி இப்போ உங்களோட டைலாக் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தொடர்ந்து அந்த கட்சியோட தொண்டர்கள், அந்த கட்சி அதற்கு இளைஞர்கள் எல்லாமே ஒரு வைப் மோட்லேயே இருக்காங்க. ஒரு வைப்லேயே வச்சிருக்காரு. அந்த வைப்லேயே கொண்டு போய் ஓட்டு போட்டுட்டு எப்படியாவது ஆட்சியில் உட்காந்துருக்கிறாரு. இல்லை தனக்கான ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அரசியலில் நிற்கிறாரா, இல்லை நம்மளால் ஆட்சி பிடிக்க நம்பிக்கையில் இறங்கி நிற்கிறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் முழுக்க அந்த இளைஞர்களை வந்து அரசியல் மயப்படுத்தாமல் அப்படியே ஒரு வைப்லேயே நல்லா கவனிச்சின்னா தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் பேசினாங்க, அந்த ஈரோடு தொகுதியில் வேட்பாளர்கள் பேசினாங்க, புசியானந்த் அவர்கள் பேசினாங்க, ஆதவர்ஜுனன் பேசினாங்க. இவங்கெல்லாம் பேசும்போது இல்லாத ஒரு வைப்பு விஜய் அவர்கள் பேசினா மட்டும்தான் அதோட கூட்டம் வந்து ரொம்ப உற்சாகத்தில் இருக்குது. முழுக்க இந்த கட்சி விஜய் மட்டும்தான் நம்பி இருக்குது, விஜயை மட்டும்தான் மையமாக வச்சுருக்கு, விஜயை மட்டும்தான் மையமாக கொண்டு இந்த கட்சி நடக்குதே தவிர விஜயை தாண்டி எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. விஜய் அவர்கள் வேலை செஞ்சால் கட்சி வேலை செய்யுது, விஜய் அவர்கள் லீவ் எடுத்தால் கட்சி லீவ் எடுத்துக்குது. விஜய் அவர்கள் எப்போ ஒரு அறிக்கை தராரோ அந்த அறிக்கைப்படி தான் கட்சி செயல்படுது. அதுக்கு இடையில கட்சியோட தலைமைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் எப்போ வெளியே வந்தால் கட்சி ஒன்று நடவடிக்கை வெளியே வருது. ப்ரெஸ்கள் எல்லாமே, மீடியாக்கள் எல்லாமே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே செய்தி போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எப்போ பேசுவாங்கன்னு காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது. இதை எல்லா கட்சிக்காரர்களும் சரி, அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்குது. முக்கியமாக இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு விஜய் அவர்கள் வாய் திறக்காத காரணம் கரூர் ஸ்டாம்பேடு சிபிஐ விசாரணை கையில் இருக்குது. சிபிஐ கையில் இருக்கிறதுனால அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு கருத்து வந்து உலாவிக்கிட்டு இருக்குது. இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நிலவரம் இருந்துச்சு. ஆனால் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு, களத்தில் இல்லாத கட்சியை நாங்கள் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை என்டிகே விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா நேரடியாக அவர் வந்து சொல்லட்டுமே, சீமானவர்களோட கட்சி வந்து எனக்கு பொருட்டே கிடையாது, நாம் தமிழர் கட்சி ஒரு பொருட்டே கிடையாது, அவங்க தம்பிகள், அவங்க கட்சி ஆதரவுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு பொருட்டே கிடையாது, உங்களை பற்றி பேச
எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு நேரமும் கிடையாதுன்னு சொல்லி ஓப்பனாக ஒரு கட்சி பேரை ஏன் சொல்லி அவர் கிளைம் பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் ஆமாம் நான் என்டிகே கட்சியை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி ஏன் அடித்து சொல்ல மாட்டேங்கிறாரு? திமுக 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 மட்டும்தான் விஜயோட எண்ணத்திலையும் சரி சிந்தனையில இருக்கே தவிர மற்றபடி பிற கட்சிகளை ஸ்ட்ராங்காக அழுத்தி பேசவே மாட்டேங்கிறார். அதிமுக பேரை எத்தனை தடவை பயன்படுத்தலாம்னு என்னால் கணக்கிட்டு சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு தான் அதிமுக பேரை முதல் கொண்டு பயன்படுத்திருக்காரு. ஒருவேளை களத்தில் இல்லாத கட்சி நாம் தமிழர் கட்சின்னு டிவிகே கட்சிக்காரங்க சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லி இருந்தாருன்னா ஓப்பனாக சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி சீமானு ஓப்பனாக பேசுங்க. அவங்க உங்களை அவ்வளோ தூரம் எதுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு கொள்கை இது பொது மக்கள் சந்திப்பிலும் சரி பிரச்சனையிலும் சரி டிவிகேவை பற்றி பேசாமல் அந்த கூட்டத்தை முடிக்கிறதே கிடையாது. ப்ரெஸ்ஸுக்காரங்களும் சும்மா இல்லை, எப்போ பார்த்தாலும் சீமானோட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. ஆனால் தொடர்ந்து விஜய் பற்றி மட்டுமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க, மக்கள் இடத்துல உங்களை அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட பேர் சொல்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. அப்படி விஜய் அவர்கள் சீமான் கட்சியை தான் என்டிகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓப்பனாக சொல்லுங்கள், என்டிகே கட்சியை தான் நான் சொல்கிறேன், அந்த கட்சி தான் எனக்கு பொருட்டே கிடையாது, அந்த கட்சி பற்றி என்னால் பேச நேரம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அது சொல்லியிருந்தால் நம்ம நம்பலாம். அது சொல்லாதனால அவர் முழுக்க முழுக்க பிஜேபி தான் சொல்லிக்கான்னு சொல்லி என்னோட கருத்து இருக்குது. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்கள் என்ன ஆக்சுவலி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு அரசியல் சந்திப்போட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.